எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள், வாஷர்மேன் இவங்க டியூட்டி என்ன, டியூட்டி ப்ரொஃபைல், டியூட்டி டைமிங்கு, ட்ரைனிங்கு, லீவு இவங்களாம் எந்த மாதிரி வெல்ஃபேர் கிடைக்குது, வாஷர்மேனுக்கு எந்த மாதிரி ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு புது விதமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃபோர்ஸில் அட்டன் பண்ண போகிறீங்க, எஸ்எஸ்ஜிடி இல்லை ட்ரேட்மேனு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஜாயின் பண்ண போகிறீங்க ஐடியா இருக்குது அப்படின்னா என்னோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அவங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் வந்து எஸ்எஸ்ஜிடி மூலியமாக போனீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி, மற்ற ட்ரேட்மேன் மூலியமாக போனீங்க அப்படின்னா ட்ரேட்மேனில் பல விதமான ட்ரேடுகள் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்கான முக்கியமான ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா வாஷர்மேன். வாஷர்மேன் அப்படிங்கிறது வந்து மினிமம் 3 மாதம் ட்ரைனிங். இந்த 3 மாதம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த லொக்கேஷன் ட்ரைனிங் சென்டர் லொக்கேஷன்லேருந்து அவங்க பட்டாலியனுக்கு கால் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. வாட்ச்மேனுக்கு முக்கியமான டியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தோபி துணி தைப்பாங்கல்ல அந்த டியூட்டி தான். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா வாட்ச்மேனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வாட்ச்மேன் எல்லா துணியும் துவைக்கணும், கையிலே துவைச்சு காய போட்டு அயர்ன் பண்ணி மொத்தமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க எமர்ஜென்சிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா ரொம்ப ஈஸியாக போச்சு. வாட்ச்மேனுக்கு நைட் டியூட்டி கிடையாது. மற்ற டியூட்டியை வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. டியூட்டி கேம்புக்குள்ளே மட்டும்தான். ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு வாஷர்மேன் இல்லை 2 வாஷர்மேன் இருப்பாங்க. ஒரு பட்டாலியனுக்கு ஹெட்குவார்ட்டர்ல 2லேருந்து 3 பேர் இருப்பாங்க. டியூட்டி லீவ் போகிறாங்களா ஒருத்தவங்க மாற்றி விடுறதுக்காக டர்ன் வைஸாக மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு குரூப் சென்டர் ஜிசி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 வாஷர்மேன் இருப்பாங்க. ஏன்னா ஜிசிங்கிறது குரூப் சென்டருங்கிறது பெரிய லொக்கேஷன்ஸு. அதனால 6லேருந்து 7 பேர் இருப்பாங்க. டர்ன் வைஸாக லீவ் கட் பண்ணிட்டே இருப்பாங்க. செக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒவ்வொரு பட்டாலியிலேருந்து ஒவ்வொருத்தர் ஜிசிலேருந்து அட்டாச் கூப்பிட்டு வச்சுப்பாங்க. இவ்வளோ வாஷர்மேன் வெளில போகிற டியூட்டி, கேம்புக்குள்ள டியூட்டி அவ்வளோதான். இவங்களுக்கு 99% நைட் டியூட்டி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஃபாலோவர் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபாலோவர் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாஃப் அப்படின்னா இந்த வேலைக்கு மட்டும் ஆட்கள் தேர்வு செய்கிறது தான் ஸ்டாஃப். இப்போ வந்து இடையில வந்து அந்த ஃபாலோவர் ஸ்டாஃபை எடுத்துட்டு கான்ஸ்டபிள், வாஷர்மேன் பின்னாடி கான்ஸ்டபிள் வந்ததுனால இது வரைக்கும் வாஷர்மேனுக்கு யாரும் டியூட்டி போட்டதில்லை. வாஷர்மேனு, குக்கு, பார்வரு, சபா கர்மச்சாரி இந்த மாதிரி ட்ரேடுக்கெல்லாம் நைட் டியூட்டி போட்டதே கிடையாது. ஃபியூச்சரில் நைட் டியூட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கான்ஸ்டபிள் ஆட் பண்ணதுனால அவங்களுக்கு டியூட்டி போடுற வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இல்லை. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் துணி, அதாவது அவங்க துணியை கொடுப்பாங்க. நீங்கள் துவைச்சி ப்ரெஸ் அயர்ன் பண்ணி அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அதான் வேலை. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஃபீஸர் மெஸ், ஜிஓஸ் மெஸ் சொல்லுவாங்க. ஆஃபீஸர் மெஸ்ஸில் ஒரு தோபி இருப்பாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸரோட துணியெல்லாம் அங்கே வரும். டிஐஜி, ஐஜி இந்த பெரிய பெரிய ஆஃபீஸர் துணியோட ஏசியிலேருந்து பெரிய ஆஃபீஸர் வரைக்கும் எல்லா துணியும் அங்கே வரும். அந்த துணி எல்லாத்தையும் அயர்ன் பண்ணி இங்கே திருப்பி ப்ரெஸ் பண்ணி அவங்க அவங்க இடத்துல கொடுக்கணும். ஜிஎஸ்எஸ் துணி இருக்கும். ஜிஎஸ்எஸ்க்கு வர்ற கெஸ்ட்டு, ஆஃபீஸ் தங்குறாங்கல்ல, மெஸ்ஸில் தங்குற ஆஃபீஸர்ஸ்க்குலாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுபோக எஸ்ஓஸு, எஸ்ஓஸ் அப்படின்னா ஏஎஸ்ஐலேருந்து எஸ்எம் வரைக்கும், சுபிதர் மேஜர் வரைக்கும் தனி ஒரு மெஸ்ஸு. அங்கே ஸ்பெஷலாக தோபி எதுவும் போக மாட்டாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தோபி கார்டு, அதாவது தோபிக்குன்னு சில லொக்கேஷன்ஸ் இருக்குது. அந்த லொக்கேஷன் துவைச்சு காய போட்டு அயர்ன் பண்ணுற லொக்கேஷன்ஸு அங்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கீழே கான்ஸ்டபிள்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாருமே கொண்டு போய் ரூமில் அந்த தனியாக ஒரு லொக்கேஷன் இருக்குல்ல, இங்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்க துவைச்சு காய ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல கையிலேயே துவைச்சு எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக மிஷின், வாஷிங் மிஷின். அதனால் ரொம்ப ஈஸியான வேலை தான். ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. தோப்பிங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ வந்து ஃபுல்லாக வாஷிங் மிஷின் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பக்கம் பெரிய பெரிய வாஷிங் மிஷின். மொத்தமாக உள்ள போட்டோமா அடிச்சு எரிச்சு காய போட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும். காய போடுறது, ப்ரெஸ் பண்ணுறது இவ்வளோதான் வேலை. இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா துவைக்கிறது. இப்போ துவைக்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. ஏன்னா மிஷின் வந்தனால. அதனால் ரொம்ப ஹார்டெல்லாம் கிடையாது. 2வது ஸ்பெஷலாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸர்ஸை வந்து மேக்ஸிமம் வெளில இருக்கிற ஆஃபீஸர்லாம் பணம் கொடுத்துருவாங்க. துவைக்கிறதுக்காக உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. அது ஒரு ப்ரொசீஜர். வடநாடுகள் எல்லாமே தோபி துவைக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. மாதம் மாதம் 500, 1000 கொடுப்பாங்க. மற்றபடி கீழே உள்ள ஏஎஸ்சிலேருந்து எஸ்எம் வரைக்கும், சாரி கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்எம் வரைக்கும் யூனிஃபார்ம் துவைச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க, அயர்ன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா காசு கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா அது ஃப்ரீ யூனிஃபார்ம். நீங்கள் கலர் ட்ரெஸ்ஸு, சிவில் ட்ரெஸ் நீங்கள் பண்ணி தர்றீங்க, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, பிடி ட்ரெஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா துவைச்சு அயர்ன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு காசு கண்டிப்பாக எல்லா சிப்பாயிலேருந்து எஸ்எம் வரைக்கும் எல்லாருமே கொடுத்துருவாங்க காசு. அதனால உங்களுக்கு இல்லை நீங்கள் காசு இன்கம் ரெவன்யூ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதில் இருக்குது. இருக்கிறதுல என்ன கேட்டிங்க அப்படின்னா 2 ரேடு சூப்பரான ரேடு ஃபோர்ஸில். ஒன்று பார்பரு, ஒன்று
வாஷர்மேன். ஏன்னா 2க்குமே வருமானம் தரக்கூடியது. பார்பரும் கண்டிப்பா முடி வெட்டிட்டு ரூ. 10 ரூ. 20 குடுத்துட்டு போவாங்க. அதே மாரி வாஷர்மேன் இதே மாரி தான். யூனிஃபார்ம தவிர்த்து நீங்க எந்த ட்ரெஸ் பிரஸ் பண்ணாலும், வாஷ் பண்ணாலும் அதுக்கான காச நீங்க குடுக்கணும். குடுக்குறது தான் முறை. ஏன்னா நம்ம யூனிஃபார்முக்கு துவைச்சீங்க அப்படின்னா, காசு குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது ரூல் அது. யூனிஃபார்ம் துவைச்சு பிரஸ் பண்ணி குடுக்கணுங்கிறது ரூலு. அத தவிர்த்து வேற ட்ரெஸ்ஸு, வெளில போட்டு போற ட்ரெஸ்ஸு நீங்க ஒவ்வொருத்தவங்க துவைக்க முடியாது. துவைக்க மாட்டாங்க. டைம் இருக்காது. டக்குனு கொண்டு போய் மொத்தமா எடுத்து தூக்கிட்ட குடுத்து துவச்சு காசு குடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாரி பல பேரு. பல பேரு குடுக்கவும் மாட்டாங்க. சும்மா 10 நிமிஷம் உட்காந்து சோப் போட்டு இழுத்து போட்டு, காய போட்டு கொண்டு வருவாங்க. இந்த மாரி தான் இருக்கு. அதனால வாஷர்மேன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஹார்டான டியூட்டிலாம் கிடையாது. எலக்ஷன் டியூட்டி வரும். எலக்ஷன் டியூட்டி போனீங்கன்னா கூட ஆஃபீசருக்கு, அங்க உள்ள கான்ஸ்டபிள், சிப்பாய் இந்த மாரி இது பிரஸ் பண்ணி குடுக்குறது மட்டும் தான் வேலை. எலக்ஷன் டியூட்டி வரும். அங்க போனீங்கன்னா கேம்புக்குள்ள தான் இருப்பீங்க. அவுட்டிங் டியூட்டி டியூட்டி வந்து உங்களுக்கு இன்னைக்கு போடவே மாட்டாங்க வாஷர்மேனுக்கு. வாஷர்மேனு ஃபியூச்சர்ல டியூட்டி வரலாம். இதுவரைக்கும் இந்த நைட் கால் டியூட்டி எல்லாம் கிடையாது. அவங்க வேலை மட்டும் தான் பார்க்கணும். ஒரு 4, 5 ட்ரேட் மட்டும் இருக்கு. மத்த ட்ரேட் எல்லாமே டைலர் சரி, மோச்சி, கார்பெண்டர், ஆ அ கார்ட்னரு, டிரைவரு, ஃபிட்டரு, பெயிண்டரு இந்த மாரி ட்ரேட்மேன் எல்லாமே டியூட்டி பார்க்கணும். கண்டிப்பா டியூட்டி வரும். நைட் டியூட்டி வரும், ஃபர்ஸ்ட் கார்டு வரும், எல்லா டியூட்டியும் வரும். ஆனா வாட்டர் கேரியரு, குக்கு, பார்பரு, வாஷர்மேன், எஸ்கே இந்த 5 ட்ரேடுக்கு மட்டும் டியூட்டியே போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹார்டான டியூட்டியா இருக்கும். எஸ்கேலாம் ரொம்ப ஹார்டான டியூட்டியா இருக்கும். அதனால அவங்க டியூட்டி போட மாட்டாங்க. வாஷர்மேன் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லீவுலாம் எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான். கீழ இருந்து ஆஃபீஸர் வரைக்கும் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாரி லீவு தான். அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு வாஷர்மேன்ல, பார்பர்ல என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னா, நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா நீங்க மணி ஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. துவச்சு பிரஸ் பண்ணி குடுத்தீங்கன்னா, பணம் குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி எல்லா கவர்மெண்ட் சலுகையும் ஒரே மாரி தான் எல்லாத்துக்கும். கீழ இருந்து பெரிய ஆஃபீஸர் வரைக்கும் எல்லா சலுகையும் ஒரே மாரி தான் இருக்கு. அதனால உங்களுக்கு உங்களுக்கு ஆர்டிஎஸ் இது வாஷர்மேன்ல வந்து எங்கேயோ சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, வேலை செஞ்சிருக்கீங்க, வேலை செய்றீங்க, உங்களுக்கு ஒத்து நாலேட்ஜ் இருக்குன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பிரைவேட்ல வேலை செய்றதுக்கு ஒரு இன்கம் சர்வீஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பெருமை. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணணும், அடுத்து என்ன டவுட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணி குடுக்குறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். நன்றி.